பெரியவர் நாகிரெட்டியார் அவர்கள் என்னை பற்றி சொல்லும்போது மைசூரிலே நிகழ்ச்சி எல்லாம் சொன்னார்கள். அதைவிட நான் பெருமையாக சொல்லக்கூடியது, நான் எத்தனையோ தயாரிப்பாளர் நடித்தேன். அந்த படத்தை எங்கள் வீட்டு பிள்ளையை குறித்த காலத்தில் வெளியிட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையோடு, கையெழுத்தில் அல்ல மன ஒப்புதலோடு அந்த படத்தில் பணியாற்ற தொடங்கினோம். எவ்வளவு சோதனைகள் வர வேண்டுமோ அதெல்லாம் வந்தது. ஒரு பெரிய கொட்டையை கட்டினார். எந்த ஆயிஷா கண்டத்திலேயே அப்படிப்பட்ட கொட்டை இல்லை. படக்கொட்டை, படப்பிடிப்பு கொட்டை என்பது இருந்தது. ஒரு நாள் நான் சத்யா ஸ்டுடியோவிலே படத்திலே நடித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு செய்தி வந்தது, அந்த கொட்டையில், அதாவது தொடர்ந்து பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது, பகலில் தீப்பிடித்து விட்டது என்று. நான் ஓடோடி வந்து இங்கே என்ன சொல்ல வேண்டுமோ அந்த கொட்டைக்குள்ளே நடக்கிற நிகழ்ச்சி எல்லாம் பார்த்து எனக்கு தெரிந்த அனுபவத்தை சொல்லிவிட்டு இங்கிருந்து போனால், அவர் தன்னுடைய தோட்டத்தில் திலீப் குமாரன் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த துணிச்சல் எந்த தயாரிப்பாளருக்கும் எந்த சொந்தக்காரருக்கும் வர முடியாது. அது ஒரே ஒரு நாகிரெட்டியார் அவரிடம்தான் இருக்கிறது என்பதை நான் சொல்லியாக வேண்டும். நான் சொன்னேன், மறுநாள் அந்த படப்பிடிப்பு கொட்டையிலேயே படம் ஷூட்டிங் நடக்க வேண்டும் என்று சொன்னேன். ஏற்பாடு செய்யுங்கள், நடத்திவிடலாம் என்றார்கள். ஒரு கவலையும் இல்லாமல் நான் கேட்டேன், அப்பொழுது என்ன ஒரு கவலையும் இல்லாமல் உட்கார்ந்திருக்கிறீர்களே என்று. தீப்பிடித்து விட்டது, மக்கள் அங்கே இருக்கின்றவர்கள் எல்லாம் நினைக்கின்றார்கள், நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டார். அவர்கள் பொறுப்பு என்றார்கள். இந்த மற்றவரிடம் பொறுப்பு விடுகின்ற தன்மை, நம்பிக்கை நாகிரெட்டியாருடைய உடன் பிறந்தது என்பதை இங்கே நான் சொல்ல வேண்டும். எத்தனையோ லட்சக்கணக்கான ரூபாய்கள் மதிப்புள்ள நெகட்டிவ் அங்கே பம்பாயிலே இருந்து அதை தொகுப்பு வேலைகளே கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு அனுப்பி அதை செய்து கொண்டிருந்தார்கள். சென்சாருக்கு பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் காண்பித்து அனுமதி வாங்கி அதற்கு பிறகு கலர் பிரதியை காண்பித்து முடிவு பெற வேண்டும். இதற்காக இங்கே ஏற்பாடு செய்யும் போது என்ன செய்வது என்று கேட்டார்கள். அங்கே செய்ய சொல்லலாமே என்றேன். இல்லை, நீங்களும் பார்க்க வேண்டும் என்றார்கள். இங்கே படப்பிடிப்பு நடந்தது. ஆகவே என்ன செய்தேன், அதை கொண்டு வர முடியுமா என்று கேட்டேன். கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அத்தனை லட்சம் ரூபாய்கள் மதிப்புள்ள நெகட்டிவ் அத்தனையையும் விமானத்தை இங்கே கொண்டு வர செய்தார். அது இன்று நினைத்தாலும் எனக்கு உள்ளத்தில் அதிர்ச்சி ஏற்படுகிறது. அது வந்து இறங்கி விமான கூடத்தில் அந்த விமானம் இறங்கிவிட்டது என்று கேட்கிற வரையும் நான் தூங்கவில்லை. அவர் தூங்கியிருப்பார்கள் என்று எனக்கு தெரியாது. அவர் அதை பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டார்கள். முடித்து பிறகு போய் அதை எடுத்து செய்கின்ற காரியத்தை தொடுத்து நடத்தியவர் நாகிரெட்டியார் அவர்கள்.